பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: யார் ஆட்சி செய்தாலும் உங்கள் காரியம் என்றும் ஜெயமே. ஆதார வசனம் எரேமியா 30:19. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. ஆண்டவரின் அருமை மக்களே, யூதா இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீ இவற்றை எழுதி பாபிலோனில் இருக்கும் என் மக்களுக்கு அனுப்பு. நான் அவர்களை மறுபடியும் அவர்கள் ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து நிலைநாட்டப் போகிறேன். அவர்கள் இதுவரை பட்ட பாடுகள், அனுபவித்த நிந்தைகள், சுமந்த பாரங்கள் யாவையும் நான் அறிவேன். கர்த்தர் அறிவாரோ மாட்டாரோ என்று நினைய வேண்டாம், எல்லாவற்றையும் நான் அறிவேன் என்று எழுதி அனுப்பச் சொன்னான். அவன் அனுப்பினான். நமக்கு இன்று இந்த செய்தியின் மூலம் ஒரு வாக்கு நம்மை புத்தாண்டு செய்தியாக கொடுக்கிறார். கர்த்தர் சொல்வது என்ன? இதுவரையிலும் இஸ்ரவேல் யூத ஜனங்கள் பெருக்கத்தை காணவில்லை. அது அவர்கள் எண்ணங்களுக்கு தூரமாகவே இருந்தது. இனி நான் அவர்களை, அதாவது நம்மை, கையிட்டு செய்யும் சகலத்திலும் காரியத்திலும் வாய்க்க பண்ணுவது மட்டுமல்ல, பெருக்கத்தை கட்டளை இடுகிறேன். இதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் நல்ல காலங்கள், செழிப்பான காலங்களை கண்டவர்கள்தான். திடீரென்று சிறையிருப்பு, வறட்சி, இழப்பு இவற்றை அடிக்கடி சந்தித்தவர்கள். அவருடைய மனதில் செழிப்பான காலத்தில் இருந்தாலும் இது நிரந்தரம் என்று எண்ண முடியாமல், வறட்சியையும் பற்றாக்குறையும் அந்நியர்களினுடைய மேலாதிக்கத்தையும் நினைத்து நினைத்து நல்ல காலங்களை கூட அனுபவிக்காமல் எப்போது ஒரு சந்தேக எண்ணத்தோடு வாழ்ந்து வந்த காலம் அது. இப்போது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதின் மூலம் நமக்கு சொல்கிறதாவது: இதுவரை எத்தனையோ பாடுகள் வழியாக, நிந்தைகள் வழியாக வந்திருந்தாலும் இனி அவைகள் வருவதில்லை. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். எரேமியா 30:17-18 வாசித்து கொள்ளுங்கள். முடிந்தது. நமது சிறையிருப்பின் காலம் 2022 டிசம்பர் 31 முடிந்தது. காரணங்கள் எத்தனையோ இருந்தாலும் அதை நான் பின்பு ஆராயலாம். இனி கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ணுவேன் என்பது ஒரு ஆசீர்வாதம். இரண்டாவது, நமக்கு இனி சந்தேகமே, பயமே வரக்கூடாது. குறுகி போய்விடுமோ என்று. குறுகி போவது இல்லை என்பது இரண்டாவது ஆசீர்வாதம். இந்த இரண்டையும் நான் அடையப் போகிறேன் என்பவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். என்னோடு வர்த்திக்க பண்ணுவதில் இரண்டு நிலைகளை கர்த்தர் காட்டுகிறார். ஒன்று, எண்ணிக்கையிலும் தரத்திலும். பார்வோன் இஸ்ரவேல் மக்களை நெருக்க நெருக்க அவர்கள் பெருகினார்கள். மக்கள் தொகை அதிகமாயிற்று, பலத்தார்கள். இனி எத்தனை நெருக்கங்கள் நமது தொழிலுக்கோ, வேலைக்கோ, வியாபாரத்திற்கோ எதை நாம் கையிட்டு செய்தாலும் அதை வர்த்திக்க பண்ணுவேன் என்கிறார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அது நம்மையோ நமக்கு உண்டானதையோ தொட தேவன் இனிமேல் அனுமதிக்க போவது இல்லை. பாபிலோனில் ஆண்டவரின் மக்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை 7 மடங்கு அக்கினி அதிகப்படுத்தி தூக்கி போட்டார்கள். போட்டவர்கள் வெந்து போனார்கள். இவர்களோ அக்கியின் வாடை கூட வீசாமல் வெளியே வந்தார்கள். அதன் பின்பு அந்த தேசத்திலே உயர் பதவி அடைந்தார்கள். தானியேல் 3:30. தீமையை நன்மையாக மாற்றி கொடுக்கிறவர், சாபங்களை ஆசீர்வாதங்களாக மாற்றி கொடுக்கிறவர். வர்த்திக்க பண்ணுவது இரண்டாவது நிலை. எது நம் கையில் இருக்கிறதோ, எதை நாம் சிறிய அளவில் செய்து கொண்டு வருகிறோமோ, சின்ன அளவில் ஊழியம், வேலை, பிஸ்னஸ், யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோமே, அப்படி ஒரு நிலையாக இருந்தாலும் இந்த ஆண்டு அவர் சமூகத்தில் கொண்டு வந்து அவரது கையில் கொடுத்து ஜெபிக்க சொல்கிறார். அதை நான் பெருக்கி வர்த்திக்க பண்ணி தருவேன் என்கிறார். மத்தேயு 14:18-20 வாசியுங்கள். 5 அப்பம் 2 மீன்களை இருப்பதை அவர் கையில் கொடுத்தார்கள். அவர் கையில் கொடுக்காமல் இருந்தால் அந்த 5 5ஆதான், 2 2ஆகத்தான் இருந்திருக்கும். அதை கொடுத்ததினால் எடுக்க எடுக்க குறைவு என்பது கிடையாது. அது பெருகி கொண்டே இருக்க கட்டளையிடுவேன் என்கிறார். ஊழியம் செய்பவர்களுக்கு இனி உடல் அசதி, மனச்சோர்வு வருவது இல்லை. பலத்தின் மேல் பலம், மகிமையின் மேல் மகிமை அடைவார்கள். இந்த பெருக்கம், உயர்வு, செழிப்பு இவைகள் வருவதற்கு, மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நாம் வேண்டுமானால் நினைத்து கொள்ளலாம். ஏனெனில் மனித மனம் அப்படித்தான் யோசிக்கும். அப்படித்தான் அந்த மனம் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறது. தானியேலினுடைய காரியம் 4 ராஜாக்கள் ஆண்ட எல்லா காலத்திலும் ஜெயபலமாகவே இருந்தது. தானியேல் 6:28 வாசியுங்கள். நேபுகாத்நேச்சார், அவன் மகன் பெல்ஷாத்சார், பெர்ஷியனாகிய கோரேஸ், அதுக்கடுத்து மேதியனாகிய தரியு ராஜா 4 பேர் ஆட்சி செய்தபோது ஆட்சிகள் மாறியது.
சட்டதிட்டங்கள் மாறியது, தானியேலுடைய அந்தஸ்து மாறவே இல்லை, குறையவே இல்லை. அப்படித்தான் நமக்கு. அடுத்து தமிழ்நாட்டில் எந்த கட்சி வருமோ, ஆட்சிக்கு வருமோ என்ற பயம் நமக்கு வேண்டாம். யார் வந்தாலும் உங்களது காரியம், உயர்வு, செழிப்பு அது உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்புங்கள், அது குறுக்கி போவதில்லை. நம்புங்கள். இதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தரின் வார்த்தையை நம்ப வேண்டும். இது எப்படி நடக்கும், சாத்தியமா என்று நம்முடைய குருவி மூளையை கொண்டு காரண காரியத்தை ஆராயக்கூடாது. தேவனுடைய செயல் மனித ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. நடுக்கடலில் பாதை அமைத்து 2 பக்கமும் தண்ணீரையே மதிலாக நிற்க வைத்தவர் நம் கர்த்தர். இரண்டாவது, அவரை தேடுவதில், நிலைத்திருப்பதில், கீழ்ப்படிவதில், வைராக்கியம் கொள்வதில் நாம் பெருக்கத்தை காட்ட வேண்டும். போதும், நின்று கொண்டு கர்த்தரின் அதிசயங்களை பாருங்கள், உங்கள் வாழ்வில் அனுபவியுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது வசனம் சமூலமும் சத்தியம் என்பதை கண்டோம். நீ சொன்னதை நிறைவேற்றுகிறவர். நாங்களும் உம்மிடத்தில் பொருத்தனை பண்ணினதை கடைப்பிடிக்க, நிறைவேற்ற ஞானமும் கிருபையும் தாருமையா. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.